இந்த 2 வீக்ஸ்ல மட்டும் 28 லட்சம் கஸ்டமர்ஸ் BSNL சிம் வாங்கியிருக்காங்க. 3 லட்சம் கஸ்டமர்ஸ் ஆல்ரெடி யூஸ் பண்ற பிரைவேட் நெட்வொர்க்ல இருந்து BSNLக்கு போர்ட் பண்ணி வந்திருக்காங்க. இப்போ நிறைய சோஷியல் மீடியால பாக்குறோம் BSNL டாடாவோட சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த BSNLக்கும் டாடாக்கும் கொலாபரேஷனோட பின்னணி என்ன? அது இல்லாம இப்போ 5G நெட்வொர்க்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதோட இன்டர்நெட் பில்லை ஏத்துறதுக்கான ரீசன் என்ன? அது எல்லாத்தையும் இந்த வீடியோல டீடைலா பார்த்துலாம் வாங்க. ஜியோ உள்ள வர்றதுக்கு முன்னாடி ஏர்டெல் ஆகட்டும் இல்ல வோடஃபோன் ஆகட்டும் 1 GBக்கு 250 rupees 200 rupees சொல்லி சார்ஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜியோ உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஃபுல்லா ஃப்ரீயா கொடுத்துட்டு நமக்கே நல்லா தெரியும் 2016ல 1 GB per day சொல்லி யூசர்ஸை யூஸ் பண்ண வச்சுட்டு ஜியோல கஸ்டமர்ஸை அக்குமுலேட் பண்ணாங்க. இதனால ஏர்டெல் வோடஃபோன் இந்த மாதிரியான கம்பெனிகள் அவங்களோட பிரைஸை குறைச்சு ஜியோவோட காம்படிட் பண்ணாங்க. ஆனா ஏர்செல் மாதிரியான சில கம்பெனிகள் காம்படிட் பண்ண முடியாம அவங்க கம்பெனியை க்ளோஸ் பண்ணாங்க. இப்போ கரண்டா 3 பிரைவேட் கம்பெனி ஒரு கவர்மெண்ட் கம்பெனி இது மட்டும் தான் இந்தியால டெலிகாமையே வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. எலெக்ஷன் ரிசல்ட் June 4 அன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. அதுல இருந்து சரியா 1 month கழிச்சு ஜியோ 20% அவங்களோட ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஜியோ இன்க்ரீஸ் பண்ணோன்னு சொல்லி வச்ச மாதிரி ஏர்டெல் வோடஃபோன் அவங்க எல்லாருமே அவங்களோட ரேட் இன்க்ரீஸ் பண்றாங்க. ஏன் எல்லாருமே சேம் டைம்ல ரேட்டை இன்க்ரீஸ் பண்றாங்கன்னா கஸ்டமர்ஸ் ஒரு நெட்வொர்க்ல இருந்து இன்னொரு நெட்வொர்க் போக மாட்டாங்க. அவங்கவுங்க கஸ்டமர்ஸ் அங்கேயே தக்க வச்சுக்கலாம். ஆனா ப்ராஃபிட்டை மட்டும் இன்க்ரீஸ் பண்ண முடியும். இதனாலதான் வந்து சேம் டைம்ல ரேட்டை இன்க்ரீஸ் பண்றாங்க. இதனால மக்கள் சோசியல் மீடியால ரொம்ப கொந்தளிச்சு ட்ராயை பார்த்து நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ட்ராய்னா என்னன்னு பாத்தீங்கன்னா டெலிஃபோன் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அதாவது இந்தியன் கவர்மெண்டால உருவாக்கப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன். அவங்க வந்து டெலிகம்யூனிகேஷனை வந்து ரெகுலேட் பண்ணுவாங்க. யூஸ்வலா ட்ராய் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டெலிகாம் கம்பெனி சிஸ்டத்துக்கு விலை ஏத்துனாங்கன்னா அவங்கள கொஸ்டின் கேட்பாங்க. மக்கள் இதனால பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லி அந்த நெட்வொர்க் கம்பெனிஸுக்கு நோட்டீஸ் அனுப்புவாங்க. பட் ஆனா இந்த தடவை ட்ராய் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க 5G நெட்வொர்க்குக்காக தான் இன்வெஸ்ட் பண்றாங்க. அதனால இந்த அமௌண்ட் அவங்க ஏத்திக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. 5G சர்வீஸ் உண்மையாவே எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் கொடுக்குறாங்களான்னு பாத்தீங்கன்னா எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் கொடுக்கறது இல்ல. யாரெல்லாம் 2 GB per day ரீசார்ஜ் பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் கொடுக்குறாங்க. 1 GB per day 1.5 GB per day ரீசார்ஜ் பண்றவங்களுக்கு கொடுக்கறது இல்ல. இதனால மக்கள் சோசியல் மீடியால அப்ப எல்லாருக்கும் ஏன் ரேட் ஏத்துறீங்கன்னு சொல்லி கொஞ்சம் ஆதங்கத்தை தெரிவிச்சிருக்காங்க. நார்மலா நமக்கு 1 month அப்படின்னா 30 நாள் 31 நாள் அப்படிதான் கால்குலேட் பண்ணுவோம். நம்ம வாங்குற சேலரி ஆகட்டும் நம்ம கொடுக்குற வீட்டு வாடகை ஆகட்டும் எல்லாமே 1 month ஒன்ஸ் தான், 30 நாள் ஒன்ஸ் தான். ஆனா இந்த டெலிகாம் கம்பெனிஸுக்கு மட்டும் 1 month பிளான் அப்படின்னா வெறும் 28 நாள் தான். நம்ம 1 இயருக்கு 12 வாடகை கொடுப்போம். ஆனா டெலிகாம் கம்பெனிஸுக்கு மட்டும் 1 இயருக்கு 13 தடவை ரீசார்ஜ் பண்றோம். இது ஆல்ரெடி நம்ம மக்கள் சோசியல் மீடியால இதோட எதிர்ப்பை நிறைய தெரிவிச்சிட்டாங்கன்னா ஒரு மாற்றமும் வரல. இதனால இப்போ கூட ரீசெண்டா ஒருத்தர் ஜியோல இருந்து BSNLக்கு மாற போறேன்னு சோசியல் மீடியால ரொம்ப கோவமா பேசியிருப்பாரு. அவர் மட்டும் இல்லைங்க, அவர் கூடவே 27 லட்சம் பேர் வந்து வேற நெட்வொர்க்ல இருந்து BSNLக்கு இப்ப மாறிட்டாங்க. லாஸ்ட் மந்த் எடுத்த சர்வேல ஜியோ தான் நம்பர் 1ல இருக்கு. ஜியோ மொத்தம் 42 கோடி பேர் யூஸ் பண்றாங்க. ஏர்டெல் 38 கோடி பேர் யூஸ் பண்றாங்க. BSNL 8 கோடி பேர் யூஸ் பண்றாங்க. இப்போ BSNLல புதுசா 27 லட்சம் பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க. இதுல மேக்ஸிமம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா பட்டன் மொபைல் யூஸ் பண்றவங்க. இப்போ பட்டன் மொபைல் யூஸ் பண்றவங்களுக்கு இன்டர்நெட் தேவைப்படாது. இப்போ ஏர்டெல்ல மினிமம் பேசிக் பிளானே பாத்தீங்கன்னா 1 மந்த்துக்கு 198 ரூபாய். இப்போ பட்டன் மொபைல் யூஸ் பண்றவங்களுக்கு நமக்கு பேசிக் பிளான் 198 ரூபாய்ங்கிறது அதிகம். ஏன்னா BSNLல 40 நாளைக்கே வந்து 107 ரூபாய் கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணா 1600 ரூபாய் மீதி ஆகுது. அதனால மக்கள் BSNLக்கு கன்வெர்ட் ஆயிட்டு இருக்காங்க. அடுத்து டவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஏர்டெல் டவர்ல இருந்து BSNLக்கு கால் வரும், BSNLல இருந்து ஏர்டெலுக்கு கால் வரும். டவர்ல பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது, டவர் ப்ராப்ளம் இல்லை. ஆனா இங்க முக்கியமான ப்ராப்ளமே இன்டர்நெட் யூசேஜ் தான். ஒரு இன்டர்நெட் யூசேஜ் எது நல்லா இருக்கும்னு பார்க்கும்போது ஜியோ நல்லா இருக்குமா, ஏர்டெல் நல்லா இருக்குமா, BSNL நல்லா இருக்குமான்னு பார்க்கும்போது BSNLோட 4G சர்வீஸ் வந்து அவங்களோட கம்பேர் பண்ணும்போது 20% தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. இந்தியா ஃபுல்லா BSNL 4G சர்வீஸை கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு சரியான ரேட்ல மக்களுக்கு 4G சர்வீஸ் போய் சேரும். இதனால BSNL மற்ற பிரைவேட் நெட்வொர்க்ஸோட ஒரு ஹெல்த்தி காம்படிஷன் போட முடியும். 2021ல TCS கம்பெனி, டாடாவோட கம்பெனி BSNLோட சேர்ந்து நாங்க ஒர்க் பண்றோம்னு சொல்லி கவர்மெண்ட் கிட்ட கேட்டாங்க. எங்களுக்காக ஃபண்ட் ரைஸ் பண்ணுங்க, நாங்க ஒர்க் பண்றோம்னு கேட்கும்போது கவர்மெண்ட் சரியா அதை கவனிக்கல. ஆனா அப்பவே சேர்ந்து ஒர்க் பண்ணியிருந்தா இப்போ 4G சேவை வந்து இந்தியா ஃபுல்லாவே டெவலப் ஆயிருந்திருக்கும். இப்போ ரீசெண்டா BSNL 4Gக்காக TCSோட ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்க. அந்த அக்ரிமெண்ட் படி 26,000 கோடி BSNL TCSக்கு கொடுக்க போறாங்க. அது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா
1 lakh பேஸ் டிரான்ஸ் ரிசீவரை வந்து இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. ஸோ இதனால BSNL 4G equipped ஆயிடும். நெக்ஸ்ட் 5G ரோல் அவுட்டும் TCS தான் பார்த்துக்க போறாங்க. கூடவே சாஃப்ட்வேர் அண்ட் நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட்டும் TCS இதுதான் போகுது. அது மட்டும் இல்லாம 10 இயர்ஸுக்கான ஆனுவல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்டும் TCS தான் எடுத்திருக்காங்க. டாடா BSNLோட டைப் பண்ணிட்டு மக்களுக்கு அஃபோர்டபுள் பிரைஸ்ல இன்டர்நெட்டை கொடுக்க போறாங்க. BSNL ஆல்ரெடி ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனியா இருக்கு. அதால எப்படி இவ்வளோ எக்ஸ்பென்ஸை வந்து சமாளிக்க முடியும்னு நினைச்சீங்கன்னா கரண்ட் இயர் பட்ஜெட்ல அவங்களுக்கு 1.28 lakh crore அமௌண்ட்டை வந்து BSNLக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. மக்கள் BSNL நெட்வொர்க்கோட டவர் நல்லா இருக்கும், இன்டர்நெட் ஸ்பீட் நல்லா வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் மக்கள் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே இது எல்லாமே நல்லா கிடைச்சது அப்படின்னா எல்லாரும் BSNLக்கே மாறிடுவாங்க. இப்போ கரண்டா ஜியோ ஏர்டெல் எல்லாமே 5G இன்டர்நெட் ஸ்பீடு கொடுத்துட்டு இருக்கும்போது இவங்க வந்து நெட்வொர்க் குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணியே ஆகணும், பண்ணுவாங்கன்னு நம்புவோம். அப்படி பண்ணாங்க அப்படின்னா BSNLோட பெனிஃபிட்ஸ், இதனால மக்களுக்கும் பெனிஃபிட்ஸ் அதிகமாகவே இருக்கும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ, பாய்.